வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல் கட்சிகள் ஆட்சி முறைகள் மாறுகின்றன. எம்எல்ஏக்கள் மாறுகிறார்கள், எம்பிக்கள் மாறுகிறார்கள், அரசியல் கட்சிகள் கூட மாறி வருகின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள், ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், இந்த அரசியல் கட்சியினுடைய நேற்று அதிமுக, அதுக்கு முன்னாடி திமுக, அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு பின்னாடி திமுக, திமுகவுக்கு பின்னாடி அதிமுக, அதிமுகவுக்கு பின்னாடி திமுக, இப்போ அடுத்து யார் வர்றதுன்னு தெரியல. இப்போ அரசியல் கட்சிகள் ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. அரசியல் தலைவர்களும் நேர்மையானவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் செயல்பாடுகளில் சற்று ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை மாறுதல்கள் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த அரசு நிர்வாக எந்திரம் மாறி இருக்கான்னா இல்லை. அந்த பழைய தாசில்தார் தான், பழைய கலெக்டர் தான், பழைய விஓஓ தான், பழைய சர்வேயர் தான், பழைய ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதே தான், பழைய தலையாரி தான். அதே மாதிரி பேங்க் ஊழியர்கள், பொதுத்துறைகள் எல்லாமே பழைய அரசு எந்திரங்கள் தான். நேஷனல் ஹைவேஸா, அதே பழைய அதிகாரிகள் தான், அதே பழைய கொள்கைகள் தான். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டா, அதே பழைய அதிகாரிகள் தான், பழைய கொள்கைகள் தான், பழைய இதுதான். எலக்ட்ரிசிட்டி போர்டா, அதுவும் அதே பழைய அந்த நிர்வாகம் தான், அதில் இருக்கக்கூடிய ஹெல்ப்பர்கள் தான். ஒவ்வொரு துறையிலும் அரசு ஊழியர்கள் நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க. சாதாரணமாக நம்ம வேலைக்கு போனால் பெரும்பகுதி 100க்கு 80% உழைப்பாளிகளுக்கு 300 ரூபா தான் அதிகபட்ச சம்பளம். இந்த கட்டட தொழிலாளிகளுக்கு மட்டும் வேணும்னா 700 ரூபா 800 ரூபா தர்றாங்க. தொழிலாளிகளுக்கு கொத்தனாருக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் தர்றாங்க, கட்டட தொழிலாளிகளுக்கு மட்டும். மற்றவர்களுக்கெல்லாம் சப்போஸ் ஒரு வெல்டிங் பண்ணக்கூடிய ஆளுங்க, மற்ற ஆளுகளுக்கு கூலி, அவங்க அவசரத்துக்கு என்றைக்கோ ஒரு நாள் 2 நாளைக்கு கூப்பிட்றதுனால அவங்களுக்கு சம்பளங்கள் கொஞ்சம் கூட இருக்கும். 800 ரூபா 1000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குகிறாங்க. அதில் தொடர்ச்சியான வேலை இருக்காது. ஒரு மாதத்தில் 5 நாள் 6 நாள் 10 நாள் வேலை இருக்கும், அப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் வேலை இருக்காது. அப்போ தொடர்ச்சியான வேலை என்பது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அரசு நிர்வாக எந்திரத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இவர்கள் சாதாரணமாக ஒரு அதிகபட்சமான நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அதிகமான சம்பளம் வாங்குகிறாங்க. 40,000 50,000 60,000 1 லட்சம் வரைக்கும் கூட சம்பளம் வாங்குகிறாங்க. இவ்வளவு சம்பளம் வாங்கிக்கிட்டு அரசு ஊழியர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு ஒரு மனுவை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை ஓகே பண்ணணும் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த ஆளுங்க மனிதாபிமானம், காசும் வாங்குறதில்ல அதிகமாக, வேணும்னா நிர்பந்தப்படுத்தி ஒரு பெரிய மனுஷங்க ஏதாவது கொடுத்து இந்தப்பா அப்படின்னு கொடுத்தா சரின்னு வாங்கிக்கிட்டாங்க. சாதாரண ஜனங்கள்கிட்ட வாங்கிறதில்ல. பறவையில் ஒருத்தர் எனக்கு தெரிந்த அந்த ஊர் பிரசிடென்ட்டுடைய அப்பா விஓஓ, அவர் அந்த சின்ன பிள்ளைய யாராவது பள்ளிக்கூடத்து பிள்ளைய, ஐயா நாங்கள் இந்த இப்போ பள்ளிக்கூடத்தில் எனக்கு கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாங்கய்யா அப்படின்னு விஓஓட்ட கையெழுத்து வாங்கிட்டு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு கையெழுத்தும் போட்டு 2 ரூபா செலவுக்கும் கொடுப்பாரு. யாராவது இல்லாத ஆளுக அவர்கிட்ட கையெழுத்து, விஓஓட்ட கிராம அதிகாரிகிட்ட கையெழுத்து கேட்டால் அவங்கள்ட்ட 5 ரூபா 4 ரூபா 3 ரூபா அவருக்கு என்ன தோணுதோ அவங்களுடைய கஷ்டத்துக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு கையெழுத்தும் போட்டு காசும் கொடுத்து விடுவார். நீங்கள் கையெழுத்து போட வேணாம், காசு கொடுக்க வேணாம். அன்னைக்கு இருந்த விஓஓக்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு, அன்னைக்கு இருந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்களுக்கு சம்பளம் கம்மி, அன்னைக்கு இருந்த தாசில்தாருக்கு சம்பளம் கம்மி, அன்னைக்கு இருந்த சர்வேயருக்கு சம்பளம் கம்மி, அன்னைக்கு இருந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கம்மி, அன்னைக்கு நம்ம பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் சம்பளம் மிக கம்மி. அதில் கூட அவங்க மற்றவர்களுக்கு உதவி செஞ்சாங்க.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னா அந்த கையெழுத்து போடுறதுக்கு காசும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னா அவர் 5000 ரூபா கேட்குறாரு, 1000 ரூபா கேட்குறாரு. காசையும் வாங்கிக்கிட்டு கையெழுத்தும் போடுறதில்ல. அவனை 6 மாதத்துக்கு அலைய விடுறது. அதாவது ஒரு வேலையை செய்கிறேன்னு சொல்லி காசும் வாங்குறாங்க, சம்பளமும் வாங்குறாங்க. 40,000 50,000 சம்பளமும் வாங்குறாங்க, காசும் வாங்கிக்கிறாங்க. 1000மோ 2000மோ அவங்க தகுதிக்கு தகுந்தவாறு காசையும் வாங்கிக்கிறாங்க. காசையும் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை உடனே செய்கிறதில்ல. உடனே செஞ்சால் நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அலைய விடுறது. அலைய விட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது. சாமானிய ஜனங்களை துன்பப்படுத்தி பார்க்குறதுல இந்த அரசு ஊழியர்கள் மிக பேரானந்தம் பிடிச்சவங்க. அது மட்டும் இல்லை, பேராசை பிடிச்சவங்க. பெரிய இவங்களுக்கெல்லாம் கடவுள் தண்டனை கொடுக்குறதா இருந்தால் நிறையா தண்டனை கொடுக்கலாம். மனச்சாட்சிக்கு பயமே இல்லாத நபர்கள் அரசு ஊழியர்கள். அதாவது நான் 1974 என்னுடைய அனுபவத்தில் ஒரு இடம் இருக்குது. ஒரு பேருக்கு சொல்கிறேன், என்னோடய குறைய உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுல ஏதாவது ஒரு சாம்பிள் சொல்லணும்ல. அடுத்தவனை சொன்னால் தண்டைக்கு வந்துடுவான். அதுக்காண்டி சொல்கிறேன். 1974 என்னுடைய அனுபவத்தில் ஒரு 21 சென்ட் அனுபவத்தில் இருக்குது. எனக்கு 17 சென்ட்டுக்கு பட்டா கொடுக்குறாங்க. 17 சென்ட்டுக்கு பட்டா கொடுத்துட்டு அந்த 17 சென்ட்டையும் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறொரு அந்த வரைபடத்தை தவறாக போட்டு வைக்கிறாங்க. இன்னொருத்தருடைய இடத்த எனக்கும் என்னோட இடத்த வேறு நபருக்கும் வரைபடத்தில் மாற்றி போடுறாங்க. குறைவாக கூட்டி குறைச்சி போடுறாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரர் பக்கத்துக்கார வீட்டுக்காரரு நான் குடியிருக்கிற வீடு 1980 நான் ஒரு ஓட்டு செட்டு போட்டு கோழி பண்ணை வச்சுருக்கிறேன். அதில் 2 கோழி பண்ணையில் நடுவில் மிகப்பெரிய பண்ணை 32க்கு 16 ஒரு கோழி பண்ணை, அதே 2 பண்ணை, ஒரு கிணறு இதெல்லாம் இருக்குது. இதில் ஒரு பண்ணையினுடைய இடத்த வரைபடத்தில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வரைபடத்தை மாற்றி போடுறாங்க. அப்போ இது என்னங்க அப்படின்னு மாற்றி கொடுத்துறவங்க தெரியாமல் போட்டிருப்பாங்க அப்படின்னாங்க. 1980 86 திரும்பி பட்டா கூட்டு பட்டாவிலேருந்து பிரிவு பட்டா போடுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் குடியிருக்கிற இடம் என்னோடய வீடு அந்த ஓட்டு வீடை கார வீடாகவும் மாற்றிருக்கேன். இவ்வளவு நாளாக ஏறக்குறைய 45-50 வருஷமாக குடியிருக்கிறேன். வீடு கட்டி குடியிருக்கிறேன். வெறும் அனுபவம் இல்லை. அதுக்கு வரைபடம் பஞ்சாயத்து போர்டில் ஒரு 2000 ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடியே வரைபடம் போட்டு அவங்கள்ட்ட ஒரு 12,000 ரூபா கட்டி வரைபடம் போட்டு 2 தடவை வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த வீடு கட்டுவதற்கு வரைபடம் போட்டு தான் கட்டணும் அப்படின்ட்டாங்க. அதுவும் கட்டி வச்சுருக்கிறேன். இவ்வளவு இருந்தாலும் என்னோடய வீட்டை என்னோட இடத்தையும் என்னுடைய அனுபவப்பாத்தியமான என்னுடைய இடத்தையும் வீட்டையும் வேறொரு நபர்களுக்கு 5 பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. 5 பேருக்கு பட்டா, 5 பேருக்கு வரைபடம், 5 பேருக்கு பத்திரம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஒரு மனிதன் குடியிருக்கும் பொழுது அவனுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அதிகாரிகளுக்கு வேண்டிய நபர்களோ, அல்லது யாருக்கெல்லாம் நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன் பல்வேறு நபர்களுக்கு நிறையா பட்டாதுக வாங்குவதற்கு அலைஞ்சு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியும் வாங்கியிருக்கிறேன். அல்லது கலெக்டர் பிஏவுகள்கிட்ட வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி நிறையா பேருக்கு பட்டாதுகளும் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் என்னுடைய காழ்ப்புணர்ச்சி இந்த அரசியலாக எனக்கு எதிரான சிந்தனையும் இருக்கலாம். அல்லது பக்கத்து வீட்டு அதிகாரிகள் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நம்மளை மீறி அவன் போகக்கூடாது, அவனுடைய பிடி நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேணும்னே சில தவறுகளை செய்கிறாங்க. இதை இந்த அரசு அதிகாரிகள் தொடர்ந்து 50 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆட்சிகள் மாறி இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து திமுக ஆட்சி வந்திருக்கு. திமுக ஆட்சியிலேருந்து அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு பின்னாடி திரும்பி திமுக வந்திருக்கு. இப்போ இவ்வளவு நாளும் இத்தனை ஆட்சிகள் மாறினாலும் இந்த அதிகாரிகள் அன்னைக்கு செய்கிற தவறை இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அரசு எந்திரம் என்பது மாறாமல் இருக்குது. நான் ரோட்டு மேலே குடியிருந்தால் அங்கே ஒரு என்னுடைய தொழில் வீடு எல்லாம் அங்கே இருந்தது. அந்த ரோட்டு மேலே வீடு இது இடித்தாங்க. அந்த டிஆர்ஓட்ட பேசினேன், எங்கேயா அந்த தொழில் நான் 50 60 70 வருஷமாக அதில் குடியிருக்கிறோம், தொழில் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதில் இடிக்கிறீங்கன்னு வைங்க, என்னுடைய கட்டடத்துக்கு காசு, நான் இது வரைக்கும் செஞ்ச தொழிலுக்கு நஷ்டம், இதை ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு. கட்டாயமாக தர்றோம் அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் ஒரு தடவைக்கு
5-6 பேர் வந்து கணக்கெடுத்தாங்க. தனிநபர்கள், அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, தேசிய நெடுஞ்சாலைன்னு தனித்தனியாக கணக்கெடுத்துட்டு போயிட்டு ஒரு பைசா கூட தரல யாரும். அப்போ நான் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த கடை அங்கனக்குள்ளே இல்லைன்னா திரும்பி அந்த போக்குவரத்தில் அவங்கள்ட்ட காசு வாங்க முடியாது. அப்போ பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள், அரசு ஊழியர்கள், அந்த அரசு எந்திரம் என்பது அதே அரசு எந்திரம் தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ ஆட்சிகள் மாறினாலும், ஆட்சியினுடைய அரசியல் கட்சிகள் மாறினாலும், முதல்வர்கள் மாறினாலும், மந்திரிகள் மாறினாலும், எம்எல்ஏக்கள் மாறினாலும், எம்பிக்கள் மாறினாலும், அரசு எந்திரம் என்பது பழைய அதே எந்திரம்தான். அவர்கள் செய்த தவறுகளையே திரும்பி செய்து கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு செய்கிறதில்ல. அப்பாவி சப்பாவி யாராவது போனாக்க அவனை வாழ்நாள் பூரா அலைய விடுறது, அவனுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை. கேட்டால் அவனுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு அனுப்பிச்சுட்றது. நான் ஒரு 1000 மனு கொடுத்துருப்பேன். நேரடியாகவும் கொடுத்துருக்குறேன், முதலமைச்சர் தனிப்பிரிவில் கொடுத்துருக்குறேன், அம்மா திட்டத்தில் கொடுத்துருக்குறேன். ஆக எல்லாருமே இந்த தாசில்தார்கிட்ட தான் வருது. இந்த தாசில்தார் என்ன செய்வார், ஏற்கனவே நிறையா காசு வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் காசு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. காசு கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்காது. அதனால் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி அதை நிரூபிக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களுக்கும் தெரியும், கிளர்க்கிலேருந்து தாசில்தார்லேருந்து அத்தனை பேர், விஓஓ அத்தனை பேருக்கும் போதுமான காசு. அதாவது நான் 1000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. அவங்க 5000 ரூபா கொடுக்கும் பொழுது இந்த 1000 ரூபா மைனஸ் ஆகிடுது. என்கிட்டையும் காசு வாங்காமல் இல்லை, எல்லா அதிகாரிகளும் காசு வாங்காமல் வந்துட்டு போனால் அவருக்கு காசு. என் எதிரிக்கே அளந்து கொடுத்தாலும் கூட இடத்த என்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அளக்குறாங்க. அப்போ யாரும் காசு வாங்காமல் எந்த வேலையும் செய்கிறதில்ல. காசு வாங்கினாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சும் கொடுக்கறதில்ல. இப்போ இந்த அரசு எந்திரம் என்பது பழைய எந்திரம் தான். அப்போ இந்த அரசு எந்திரங்கள், அரசு அதிகாரிகள் முறையாக வேலை செய்கிறாங்களா? ஒருத்தன் குடியிருக்கும் பொழுதே அந்த வீட்டை 5 பேருக்கு எப்படி பட்டா போட்டு கொடுத்த, 5 பேருக்கு எப்படி வரைபடம் போட்டு கொடுத்த கேட்கணுமா இல்லையா? ஒரு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்ல. நடவடிக்கை எடுக்க சொல்கிறவர் யார் அப்படின்னா என்ன, தாசில்தார்னா தாசில்தாரே லஞ்சத்தை வாங்கிட்டு அவரே அதை செய்ய சொன்னார்னா என்ன செய்கிறது? அவரே அவங்க ஒன்றும் பெரிய அதிகாரிகளுக்கு ஒன்று பயப்படுறாங்க, இல்லைன்னா காசு வாங்கிட்டு செய்கிறாங்க. அப்போ அரசு அதிகாரிகள், அரசு எந்திரம் என்பது சரி செய்யப்படணும். நீங்கள் திமுகவும் அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ வந்தால் மட்டும் பத்தாது. அரசு எந்திரம் முறையாக வேலை செய்வதற்கு நீங்கள் மு.க. ஸ்டாலினோ அல்லது நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோ அல்லது இனிமேல் வரக்கூடிய விஜயோ அல்லது பிஜேபி மத்திய அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியோ, எந்த அரசியல் கட்சியாவது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பரிசீலனை பண்ணி இந்த அரசு எந்திரம் எப்படி வேலை செய்யுது, அது முறையாக வேலை செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் திட்டமிட்டு அதை சரி பண்ணுங்கள். எம்ஜிஆர் ஒரு வேலையை செஞ்சார். இந்த விஓக்களை பூராத்தையுமே, பழைய விஓக்கள் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள பூரா பழைய விஓக்களை பூரா நிப்பாட்டிட்டு புதுசாக அவர் வேலைக்கு எடுத்து போட்டார். அதனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இந்த அரசு எந்திரத்தை கவனிக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா ஏதாவது மாட்டி விட்டு போயிடுவான் அப்படின்னு அரசியல்வாதிகள் பூரா பயந்துக்கிட்டு இவங்களை யாரும் கை வைக்கிறது இல்லை. இவங்களுக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த அரசு எந்திரம், அரசு அதிகாரிகள் லஞ்சத்தையும் வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட வந்து ஏறக்குறைய பல லட்ச ரூபா, 1000, 2000, 5000, 4000, 10,000, 5000ன்னு ஏகப்பட்ட காசுகள் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டும் கூட எனக்கு முறையான செயல்களை செய்யலை. காசு வாங்காமல் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளுங்க 5 வருஷம் 10 வருஷம் காத்து பார்த்துட்டு காசு கொடுத்தாத்தான் செய்வாங்கன்னு காசையும் வாங்கிட்டு செய்கிறதும் இல்லை. பின்னாடி காசு வாங்கினாங்கன்னு சொன்னால் அதுவும் சிக்கல். அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்க. ஆதாரமெல்லாம் கொடுக்க முடியாது. ஆதாரமெல்லாம் வாங்கிக்கிட்டெல்லாம் காசு கொடுத்து யாரும் எந்த வேலையும் செய்கிறதில்ல. முறையாக ஒரு அரசு அதிகாரிகள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் பரிசீலனை செஞ்சு முறையாக செயல்படுவதற்கான வேலையை செய்யுங்க. அப்பாவி ஜனங்களை அலைய விடாதீங்க. ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்தில் செய்கிற வேலையை 2 வருஷத்துக்கு அலைய விடாதீங்க, 3 வருஷத்துக்கு அலைய விடாதீங்க. 10 வருஷத்துக்கு அவன் குடியிருக்கிற வீட்டை அவன் பேரை விட்டுவிட்டு அடுத்தவன் பேருக்கு பட்டாவும் எதுவும் போட்டு கொடுக்காதீங்க. முறையாக அரசு எந்திரம் வேலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டு
கா. தமிழ்மணி, மதுரை புறநகர் மாவட்டம் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு. நன்றி, வணக்கம்.